சரி. திரு விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டில் சொன்னது ஆட்சியில் பங்கு. இதுதான் மிகப்பெரிய இன்னி வரைக்கும் அது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ரொம்ப ரொம்ப லைவ்லியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கட்சி தலைவரும் சொல்லாதது. ஆகையில யார் அதுக்கு தயாராவாங்க? ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது விருப்பம் இருக்குன்னு. டிடிவி தினகரன் இது வரைக்கும் சொல்லலை இருந்தாலும் கூட அவருக்கு நிச்சயமாக ரொம்ப தயாராக இருக்கார். உண்மையை சொல்லப்போனால் தயாராக இருக்கார். திரு கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கிறாரு ஆட்சியில் பங்கு என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அதிமுக இல்லாமல் இல்லை தேசிய அளவில் இருக்கின்ற பெரிய கட்சியான பாஜக இல்லாமல் ஒரு தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு விஜய் நினைக்க முடியுமா? முடியும் சார். காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏன் தேசிய கட்சின்னு வெறும் பாஜக மட்டும் சொன்னீங்க? ஆட்சியில் இருக்கின்ற கட்சின்னு சொன்னேன். ஓகே ஃபைன் சைன். காங்கிரஸ் வரலாமே. காங்கிரஸ் வந்தால் கம்யூனிஸ்ட் வந்துடும்ல, வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் விசிகாவும் வரலாம்ல, வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் யார் சார்? திமுகவோட சக்ஸஸ்க்கும் திமுகவோட ஸ்ட்ராங் ஓட் பேங்க் யாருக்கு சார்? இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் ஓட்டு. அவர்கள் என்ன திமுகவுக்கு வாக்களிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த முற்றிலும் இந்த இந்துத்துவாவை கொள்கையாக கொண்ட பாஜக எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்தக்கூடிய ஒரே தகுதி காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸ் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பதால் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க.